அந்த ஆதிபராசக்தியினுடைய அம்சமாக வந்த அத்தனை பெண் தெய்வங்களையும் நாம தெய்வமா வழிபாடு செய்யறோம். சனிக்கிழமைகள்ல வழிபாடு பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சனிக்கிழமை சனிகோரையில இரவு 8 to 9 வாராகி அம்மனை வழிபாடு செய்யறது. நமக்கு வேண்டிய கிடைக்க வேண்டிய ஒண்ணு யாரோ ஒருத்தரால தடைப்படுதுன்னா வாராகியை கும்பிடுங்க, தானா வந்து நம்ம கையில வரும். அவங்களுக்கு இன்னொரு பேரே தண்டினி. தண்டினிங்கிறது அவங்களுடைய திருநாமம். அதை சொல்ல 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 வாராகி அம்மன் வந்து களத்துல நிக்கும். நம்ம கூப்பிட்ட குரலுக்கு அப்படியே அம்மான்னு சொன்னா ஓடி வர்ற அந்த இதுல இருக்கிறதுனால இந்த சப்த மாதர்கள்ல வாராகிக்கு ஒரு பெரிய தனியான ஒரு இடம் உண்டு. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் ஆன்மீக சொற்பொழிவாளர் புதுகை பாரதி இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். நம்ம இந்திய கலாச்சாரத்துல பாத்தீங்க அப்படின்னா பெண்களை முதன்மைப்படுத்துறதுன்றது ஒரு முக்கியமான விஷயமா பார்ப்பேன். ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும். நதிகளுக்கெல்லாம் பெண்கள் பெயர் வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி. ஸோ நம்ம முருகரை பத்தி பேசணும், சிவனை பத்தி பேசணும், சித்தர்களை பத்தி பேசணும், பெண் தெய்வ வழிபாடு பத்தியும் பேசலாமா? நல்லா பேசலாம். முதல் விஷயம் எனக்கு உங்ககிட்ட சந்தோஷமா இருக்கு என்னன்னா, பெண் பெயர் வச்சதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குன்னு சொல்ற ஒரு பையனை இப்ப பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது என்னங்க எல்லாத்துலயும் பெண்கள் பேரா வச்சிருக்காங்க, எங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதையும் இல்லைன்னு அழுத்துக்கிற ஆண்கள் தான் நான் அதிகமா பார்த்திருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பூமிங்கிறது மாதா தானே, மாதா தானே இது. அதனால அங்கேயும் பெண் தான். ஆரம்பமே அங்கதான். பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை மிஞ்சும் தாய்மனம் உண்டு. கோவிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, கடவுளும் தாயும் கருணையும் ஒன்று. இது தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, அந்த பாட்டுல வரும் இல்லையா. பூமி மாதா வந்து பொறுமையின் சிகரம். அவளை போட்டு நம்ம என்ன பாடுபடுத்துறோம், பள்ளம் வெட்டுறோம், பெரிய அளவுக்கு குழி வெட்டுறோம், அதை வந்து காய விடுறோம், ஒரு பக்கம் வெள்ளமா ஓட விடுறோம். இது எல்லாம் நம்ம மனிதர்களுடைய இதுதான். இத்தனை கோடி வருஷத்துக்கு அப்புறமாவும் இவ்வளவு மனிதர்கள் இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறமாவும் இந்த பூமி நம்மளை வந்து பொறுமையோட தாங்கிட்டு இருக்கா. அதை விட அதிகமான பொறுமை இந்த பிள்ளைகளை பெற்ற தாய்க்கு உண்டுன்றதுதான் அந்த பாட்டு சொல்லும். அப்படி பார்த்தா இந்த பூமியே மாதா தான் நமக்கு. இந்த பூமி மாதாவிலிருந்து வரக்கூடிய அந்த உயிரினங்கள், நம்ம எவ்வளவு குப்பை போடுறோம், எவ்வளவு கழிவுகள் போடுறோம், ஆனா பூமி மாதா நமக்கு திரும்பி தர்றது எல்லாமே நமக்கு வேண்டிய உணவுப் பொருட்களையும் நமக்கான குடிதண்ணீரையும் தர்றதுதான். நீங்க வந்து கழுவி இது பண்ணின பாத்திரம் கழுவின தண்ணியில இருந்து அழுக்கு தண்ணீரை கொடுக்குறோம். ஆனால் பூமியிலிருந்து வரக்கூடிய தென்னை மரத்துல வர்ற அந்த இளநீர் அவ்வளவு சுவையா இருக்கு. நீ வந்து சோப்பு தண்ணி தானே ஊத்துன, நீ வந்து பாத்திரம் கழுவின தண்ணி தானே ஊத்துன, அது மாத்தி பண்றதே கிடையாது. அந்த மாதிரி பூமியில ஆரம்பிச்சு எல்லாமே பெண்களுடைய வடிவம். நம்முடைய தர்மத்தை பொறுத்த வரைக்கும் கருணை தான் தெய்வம். நீங்க நிலா இருக்குல்ல, சந்திரன் வந்து மாதா ரூபம், சூரியன் பிதா ரூபம். சந்திரனுடைய அந்த ஒளியில தான் மூலிகைகள் வளரும். தாய்க்கு மட்டும்தான் தெரியும் பிள்ளைக்கு என்ன நோயின்னு. அதுக்கு அழற சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. பசிக்காக அழுகுறாங்களா இல்ல வயிறு வலிக்கு அழுகுறாங்களா அப்படின்றது. ஆமா, ஏக்கத்துக்காக அழறாங்களா அப்படிங்கறது தாய் கண்டுபிடிச்சு. அது மாதிரி மருந்து, நோய்க்கான நிவர்த்திங்கிறதெல்லாம் எப்ப கிடைக்கும்னா தாய்கிட்ட இருந்து கிடைக்கும். மூலிகைகள் வளர்றது வந்து சந்திரனுடைய ஒளியில வளரும். நீங்க வந்து சூரிய ஒளியிலேயே நமக்கு வேண்டியதெல்லாம் உணவு பயிர்கள், இதுல இருந்து மூலிகை பயிர்கள் வளரும். நீங்க ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர் கனெக்ஷன் இருக்கு பாருங்களேன், அதுக்காக சொல்ல வர்றேன். அப்படி பாக்குற போது இந்த சந்திரனுடைய அந்த மூமெண்ட், அதை வச்சு நம்ம வழிபாடுகள் செஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா. எல்லாமே அப்படி பார்த்தா பெண்களுடைய அம்சமாக நாம பெரும்பாலும் வழிபாடுகள் செய்யறோம். இதுவும் இந்த பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் பெண் தெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். 51 சக்தி பீடங்கள் இருக்கிற பெரிய தேசம் இந்த தேசம் தான். எங்க திரும்பினாலும் அம்பிகை வந்து அவ முடிவு பண்ணுவா என்ன ஆற்றல் அப்படிங்கிறத. நம்ம கோவில்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ பெரியநாயகி உடனாய பிரகதீஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு தான், ஸ்ரீ வேதநாயகி உடனாய சாந்தநாத சுவாமி திருக்கோவில், ஸ்ரீ மீனாட்சி அம்மை உடனுரை சொக்கநாத பெருமான் திருக்கோவில், இதானே அம்பாளுக்கு தான் முதல் மரியாதை. அப்படி பாக்குற போது பெண் தெய்வங்களுடைய அந்த சக்தி ரொம்ப பெருசு. மண்ணில ஆரம்பிச்சு தண்ணீரிலே இருந்து
எல்லாத்தையும் நாம பெண்ணாக பாவிச்சு வழிபாடு செய்கிறோம். மலை கூட மாதா தான். மலை மாதா தானே நம்ம வழிபாடு மலை மகள்னு தான் பார்வதியை சொல்றோம். இங்கே ஆதிசக்தியா இருக்கக்கூடிய மாதா புவனேஸ்வரியில ஆரம்பிச்சு சரஸ்வதி லக்ஷ்மியில இருந்து எல்லா தெய்வங்கள் மட்டுமல்ல, அந்த ஆதிபராசக்தியினுடைய அம்சமாக வந்த அத்தனை பெண் தெய்வங்களையும் நாம தெய்வமா வழிபாடு செய்யறோம். இப்போ பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல எல்லாம் சப்த கன்னிகள் வழிபாடுன்னு இருக்கும். 7 கன்னிமார்கள் 7 கன்னிமார்கள் அல்லது சப்த மாதர்கள், ரெண்டு கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. அவங்க எல்லாருமே அம்பிகையினுடைய அம்சம்தான். அம்பிகையினுடைய அந்த ஆற்றலினுடைய வேற வேற வடிவங்கள் தான் அந்த 7 பேருமே. அவங்களுடைய வழிபாடு நம்ம கிராமங்கள்ல இப்பவும் உண்டு. வயல்வெளியில விவசாயம் செய்யக்கூடிய அந்த பெருமக்கள் முதல்ல செய்யக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது பிள்ளையார கும்பிடுவாங்க, சூரிய பகவானை கும்பிடுவாங்க. அடுத்தது இவங்க 2 பேரும் எங்கேயோ இருந்தாலும் வயல்ல வெள்ளாமை ஆரம்பிக்கிறாங்கல்ல, விவசாயம் ஆரம்பிக்கிற போதே 7 மண் உருண்டை செய்வாங்க. அதை செஞ்சு அந்த வயல்லையே வச்சிருவாங்க. வச்சு அங்கேயே அதுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு சுவாமி கும்பிட்டு தான் அந்த பணியவே அவங்க தொடங்குறது வழக்கம். அந்த மண்ணு உருண்டைகள் 7மே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு கரைஞ்சு அந்த வயலோட வயலா போகும். அப்படின்னா என்னன்னா, அந்த 7 பேரும் அதுல இருந்து விளைச்சலை கொடுக்குறாங்கன்றது நம்மளுடைய நம்பிக்கை. அது பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, அப்புறம் இந்திராணி, அப்புறம் சண்டிகா, 7 சப்த மாதர்கள் சப்த கன்னிகள்ங்கிறது இவங்க 7 பேர் தான். முதல்ல பிராமி அந்த தெய்வம் அவங்க எப்படின்னா பிரம்மனுடைய அம்சம். பிரம்மன் அல்லது பிரம்மனும் சரஸ்வதியும் சேர்ந்த அம்சம் தான் பிராமி. நீங்க அந்த தெய்வத்தினுடைய வழி அழக பாத்தீங்கன்னாலே வெண்மை ஆடை உடுத்திருப்பாங்க. அன்னபக்ஷி தான் வாகனம். நம்ம புத்தி சரியா இருந்தால் எல்லாமே நல்ல பாதையில போவோம்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம் பாத்தீங்களா. முதல்ல வச்சு சொல்ற பெயரே பிராமிங்கிறது பிரம்மன் அண்ட் சரஸ்வதியினுடைய அம்சம் தான். அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யற போது நமக்கு புத்தி கூர்மை கிடைக்கும். 7 சப்த கன்னிமார்கள்ல அவங்க முதல்ல. அடுத்ததாக மகேஸ்வரி. இந்த மகேஸ்வரி தெய்வம் எப்படின்னா மகேஸ்வரனுடைய அம்சம். முக்கண்கள் இருக்கும் அவங்களுக்கு, 3 கண்கள் இருக்கும் அவங்களுக்கு, சிவன் மாதிரி தான். அவங்களுக்கு வழிபாடு செய்யற போது அவங்களுக்கு ரிஷப வாகனம், வாகனமே காளை மாடு வாகனம், சிவபெருமானுடைய வாகனம் தான் இவங்களுக்கு வாகனம், பெண் தெய்வத்துக்கு. அப்படி கொடுத்துருக்காங்க நம்மளுடைய முத்தவர்கள். அந்த அம்சத்தை உணர்ந்து நமக்கு சொன்ன விஷயங்கள் தானே இதெல்லாம். இந்த ஆற்றல் இன்ன வடிவத்துல இருக்குன்னு மெய்ஞானத்துல அவங்க உணர்ந்ததை நமக்கு அந்த ரூபத்தை காட்டியிருக்காங்க. அதுதான் இதனுடைய இதெல்லாம். அந்த மகேஸ்வரியை வழிபாடு செய்யற போது நமக்கு முதல்ல பயம் விலகும். பயம் இல்ல, முதல்ல புத்தி வேலை செய்யணும், பயம் இருக்கக்கூடாது. நம்ம படிச்சிடுறோம், படிச்சதை போய் சபையில சொல்றதுக்கு தைரியம் இல்லைன்னா பதட்டத்துல விட்டுருவோம். முதல்ல முயற்சி இருக்கணும், படிக்கணும். அடுத்தது அதை சொல்றதுக்கான தைரியம், செயல்படுத்துறதுக்கான தைரியம் வேணும். ஸோ மகேஸ்வரிங்கிறது 2வது. அடுத்தது 3வது உங்களுக்கு கௌமாரி. கௌமாரி அப்படிங்கிறது முருகனுடைய அம்சம். அது முருகனுடைய அம்சம்னா அந்த தெய்வத்துக்கு வாகனம் மயில். மயில் வாகனத்துல இருப்பாங்க அவங்க கௌமாரி. அவங்களுடைய அந்த தன்மை ஒரு வேகம், ஆற்றல், முருகனை அப்படியே கொண்டு கொடுத்த மாதிரி அவங்களுடைய அந்த ஆற்றல் இருக்கும். கௌமாரியை வழிபடுற போது நமக்கு எது ஒன்னையும் சாதுரியமா செய்யறதுக்கான அந்த புத்தி நமக்கு கிடைக்கும். இது அவங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா வைஷ்ணவி. வைஷ்ணவிங்கிறது மகாவிஷ்ணுவினுடைய அம்சம். அவங்களுக்கு வாகனம் கருடன். கருட வாகனத்திலேயே அவங்க இருப்பாங்க. இது நீங்க இந்த பெரு தெய்வமா சிறு தெய்வமா இந்த வேறுபாட்டுக்கே இங்க இடமே கிடையாது. எல்லாம் அதனுடைய அம்சம் தான். அப்படியேதான். நீங்க சிவனை வழிபடுறீங்களா, பட்டுக்கங்க, வழிபட்டுக்கங்க. அது வேணா எனக்கு மகேஸ்வரியை பிடிக்குதா, இங்க வழிபட்டுக்கோங்க. 2 ஒண்ணுதான். இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, நம்ம இந்த 3 தேவர்கள் ஆண் தெய்வங்கள்னு சொல்றோம் பாருங்களேன், எல்லாருடைய அம்சமும் நம்மளுடைய பெண் தெய்வங்கள்ல இருக்கு பாருங்க. இது முக்கியமான விஷயம். வைஷ்ணவி மகாவிஷ்ணுவினுடைய அம்சம். அவங்களுக்கு கருட வாகனம். கருடன் இப்படிங்கிறதுக்குள்ள பறக்கிறவர், இப்படி அப்படி வர்றவர், அப்படி வேகமா வரக்கூடியவர் கருடன். அப்ப அவரை வழிபாடு செய்யறது, அந்த அம்மா அவங்கள வைஷ்ணவியை வழிபாடு செய்யற போது நமக்கு உலகத்துல இருக்கக்கூடிய இந்த சந்தோஷங்கள்
எல்லாமே கிடைக்கும். மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்கும். இது வைஷ்ணவியினுடையது. அது கழுகுக்கு இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, இதுதான் எய்ம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிச்சா கரெக்டா வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. அது அது மாதிரி வந்து எய்மிங் ஃபிக்ஸ் ஆமா பண்றதுக்குள்ள. அது உண்டு. ம். கருடனுடைய ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, விஷங்கள் முறிக்கப்படும். ம். நீங்க சர்ப்பங்கள் வந்து கருடனுடைய அந்த மூச்சு காற்று பட்டாலே போயிடும் உங்களுக்கு. நல்ல அது வந்து ஒரு ஆரோக்கியத்திற்கான ஒரு வழிபாடாவும் இருக்கும். அடுத்ததா 5வதா வரக்கூடியவங்க தான் நம்ம வாராகி அம்மன். 5வதா வரக்கூடியவங்க சிவனுடைய அந்த படையில இருக்கக்கூடியவங்க, ரொம்ப முக்கியமான ஒரு ஆற்றல் மிகுந்தவர்கள். அதாவது தீயவர்கள், எதிரிகள் என்ன தீமை செய்றாங்களோ எல்லாரையும் துவம்சம் பண்ணக்கூடியவர்கள். இது வாராகியினுடைய அம்சம். வராகமூர்த்தியினுடைய அந்த முகம் வாராகிக்கு இருக்கு. வராகமூர்த்தியினுடைய அந்த முகம் இருக்கிறதுனாலேயே அவங்க வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு வழிபாடு கடவுள். நீங்க விவசாய நிலத்துல அதிகமாக அந்த மண்ணு கிளறி கிளறி வர்றதுங்கிறது வராகம் தான். உழவு வேலையில பாதி வேலையை செஞ்சு கொடுத்துரும் அது. ஆமா, நல்லது பண்ணிட்டு போகும். நீங்க எந்த உயிரினமும் கேவலமே கிடையாது, எந்த உயிரினமும் தாழ்ந்தது கிடையாது. எல்லா உயிரினத்திற்கும் இந்த உலகத்துல ஒரு காரணம் இருக்கும். அந்த உயிர் சங்கிலின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த சங்கிலியை வந்து கரெக்டா கொண்டு வர்றதுங்கிறது இது மாதிரியான நம்ம தெய்வங்களுடைய அந்த வடிவம், அம்சம் இதையெல்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னாலே இந்த பயாலஜிக்கல் சைக்கிளும் இதுவும் கிட்டத்தட்ட நமக்கு சரியாவே வந்துட்டே இருக்கும். வாராகி அம்மனை வந்து நம்ம அவங்களுடைய காயத்ரி எல்லாம் சொல்லி நிறைய வழிபாடெல்லாம் செய்யறோம், எல்லாம் சரி. சனிக்கிழமைகள்ல வழிபாடு பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சனிக்கிழமை சனி ஹோரையில இரவு 8 to 9 வாராகி அம்மனை வழிபாடு செய்யறது. அதுலயும் பெரியவங்க என்ன வழிமுறை சொல்லியிருக்காங்கன்னா, அகல் சிட்டியில வாராகி அம்மன் திருவுருவ படத்தையோ விக்கிரகத்தையோ வீட்டுல வச்சு அதை சுத்தமா எல்லாம் செஞ்சு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு, அகல் சிட்டி இருக்கு இல்லையா, அதுல வந்து நல்லெண்ணெய் விட்டு வெண்கடுகு போட்டு மூட்டை கட்டி சாமி கும்பிடணுன்றது ஒரு வழிபாட்டு முறை சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம மனசுல நேர்மை இருக்கு, நமக்கு கிடைக்க வேண்டிய ஒண்ணு யாரோ ஒருத்தரால தடைப்படுதுன்னா வாராகியை கும்பிடுங்க, தானா வந்து நம்ம கையில விழும். அவங்களுக்கு இன்னொரு பேரே தண்டினி. தண்டினிங்கிறது அவங்களுடைய திருநாமம். அதை சொல்ல 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 நமக்கு வேண்டிய எல்லாமே வந்து நியாயமா வேண்டியது நம்ம கையில வந்து கிடைக்கும். அந்த கான்பிடென்ட் இல்லாம தான் பதறி போயிடுறோம் எல்லாரும். நமக்கு எப்ப கிடைக்குமோ, ஐயோ இது நமக்கு வரலையே, ஐயோ இது நமக்கு அதை விட இன்னும் கொடுமை, நமக்கு வரலையேன்னு கேக்குறதே நம்மளை பொறுத்த வரைக்கும் வேணாம், ஏன் டென்ஷன் ஆகுற அப்படின்னு கேட்போம். அவனுக்கு கிடைச்சிருச்சேன்னு கேக்குறதால ரொம்ப அநியாயம். அவங்கவுங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய நேரம் அந்த இருக்குல்ல, அதை புரிஞ்சுக்கிற அந்த தன்மை கிடைக்கணும். அது வாராகியை வழிபடுற போது நமக்கு எல்லா விதமான தைரியம், ஆற்றல், எதையும் போய் ஜெயிச்சுட்டு வர்ற ஒரு எல்லாம் வா பாத்துக்குவோம் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய கட்ஸ் இதெல்லாம் வந்து கிடைக்கும். அது அந்த தெய்வம் வந்து களத்துல நிக்கிற தெய்வம். வாராகி அம்மன் வந்து களத்துல நிக்கும். நம்ம கூப்பிட்ட குரலுக்கு அப்படியே அம்மான்னு சொன்னா ஓடி வர்ற அந்த இதுல இருக்கிறதுனால இந்த சப்த மாதர்கள்ல வாராகிக்கு ஒரு பெரிய தனியான ஒரு இடம் உண்டு. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய தெய்வம் இந்திராணி. இந்திராணி வந்து இந்திரனுடைய அம்சம். அவங்க வர்ற வாகனம் வந்து வெள்ளை யானை. ஐராவதம் தான் இந்திரனுடைய அந்த வாகனம். அந்த ஐராவதம் தான் இவங்களுக்கும் வாகனம். இந்திரன் வந்து நம்ம தெய்வங்கள்ல போகங்களுக்கான தேவன். ஒரு சொகுசு, ஒரு வசதி, ஒரு சுகமான வாழ்க்கை இதெல்லாம் வேணும் தானே எல்லாருக்கும். எப்ப பார்த்தாலும் அப்படியே கஞ்சிக்கில்லாமலே இருக்கிறது அதெல்லாம் இல்ல. நல்லா ஹாப்பியா நல்ல பட்டாடை உடுத்தி நல்ல வேண்டிய நகையெல்லாம் போட்டு, சிலருக்கு அதுல விருப்பம் இருக்கும், அதை அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு கொடுப்பினை வேணும். காசு பணம் இருந்தாலும் அந்த இல்லாம இங்கே அங்கேயும் அல்லாடிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த போகங்களை அனுபவிக்கிற கூடிய அந்த இது அருளை தரக்கூடியவங்க இந்திராணி. அவங்கள வழிபாடு செய்யற போது அந்த வெள்ளை யானையினுடைய அந்த வடிவத்தை மனசுக்குள்ள தியானம் பண்ணணும்னு பெரியவங்க எழுதியிருக்காங்க. அந்த வெள்ளை யானை வந்து மங்களத்தினுடைய அடையாளம். மகாலட்சுமியினுடைய அந்த வடிவங்கள்ல அந்த எடுக்கக்கூடிய வாசம் செய்யக்கூடிய இடங்கள்ல அதுவும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. இப்போ மகாலட்சுமி பாத்தீங்கன்னா துளசியில இருப்பா, மஞ்சள்ல இருப்பா, அரிசியில இருப்பா, மருதாணியில இருப்பா, வீட்டினுடைய நிலவாசப்படியில இருப்பா, மங்களகரமான பெண்கள் தலையில சூடுற மலர்ல இருப்பா, ஆமா சந்தனத்துல இருப்பா, வீட்டுல எங்கேயாவது நெல் கொட்டி வச்சிருக்கோம்ல, கிராமங்கள்ல வந்து நெல் கொட்டுறதுக்கு ஒரு இடம் உண்டு, அதுக்கு பேரு பத்தாயம்னு பேரு.
இந்த நெல்லு கொட்டி வைக்கிற பத்தாயம், அந்த பத்தாயம் வந்து மகாலட்சுமியினுடைய அம்சம். பசுமாட்டினுடைய பிருஷ்ட பாகம், பசும் சாணம் எல்லாம் மகாலட்சுமி வாழக்கூடிய இடம். அது மாதிரி இந்த வெள்ளை யானை ஐராவதமும் மகாலட்சுமி உரையக்கூடிய ஒரு அம்சமான விலங்கு. அந்த வாகனத்தை அவங்க இந்திராணி வச்சிருக்காங்கன்றதுனால அந்த தெய்வத்தை வணங்குற போது போகங்கள் நமக்கு நல்லா கிடைக்கும். கடைசியா வரக்கூடியவள் சண்டிகா. இந்த 7 கன்னிமார்கள்ல கடைசியா சண்டிகா அப்படிங்கிறது ஒரு உக்கிரமான ஒரு ரூபம். அந்த தேவதை எப்படின்னா உடம்பு முழுக்க யானை தோல் தான் ஆடை. இந்த தெய்வத்தை வந்து நீங்க எப்படி யோசிக்கலாம்னா காலபைரவர் மாதிரி யோசிக்கலாம், அல்லது நம்ம அகோரிகள் நம்ம காசியில எப்படி நம்ம ஈஸ்வரன் இருக்காரோ அது மாதிரி. இவங்களுடைய வாகனம் பிரேதம் தான். மனிதனுடைய பிரேதம் தான் இவங்களுடைய வாகனமே. உடம்பு முழுக்க யானை தோல் ஆடை, மேல ஆபரணங்கள் வந்து சர்ப்பம், பாம்பு. பாம்பு தான் அவங்களுக்கு அணிகலன்கள். பார்த்தாலே பயமா இருக்கு, பயப்படுத்துற ஒரு. ஆமா ஆமா ஆமா, உக்கிரமான தெய்வம் தான். ஒன்னும் இல்ல, அதாவது நீங்க காசி போய் பாக்குற போது தெரியும், நீங்க போய் அங்க உணர்ந்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து பிறக்கிறது வாழறதெல்லாம் சந்தோஷமா நம்ம எடுக்கிறோமா, கடைசியில இறைவன்கிட்ட போறதையும் அதே மெச்சூரிட்டியோட எடுத்துக்க பழகுற இடம் காசி. ஓகே ஓகே. அங்க வந்து வரக்கூடிய எந்த பிரேதமும் வந்து தீட்டு இல்ல. ஒரு பக்கம் அந்த காட்டுல வந்து எரிஞ்சிட்டே இருக்கும், மணிகர்ணிகா காட்டுன்னு சொல்லுவாங்க. அங்க பிரேதம் எரிஞ்சிட்டே இருக்கும். நான் இப்போ சமீபமா பார்த்தேன். நான் கொஞ்ச தூரத்துல என்ன ஒரு அதிசயம்னா கொஞ்சம் கூட அந்த துர்நாற்றம் கிடையாது. நீங்க ஊர்ல எல்லாம் ஊர் கடைசியில இடுகாட்டுல சுடுகாட்டுல வச்சு பிரேதம் எரிக்கிறாங்கல்ல, அவ்வளவு பெரிய வாடை ஊருக்குள்ள வரும், அந்த ஊர் கடைசியில் நிக்க முடியாது அப்படியெல்லாம் வரும்ல. காசியில நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த பிரேதங்கள் எரிஞ்சிட்டே இருக்கும், தகனம் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னும் சில பேருடைய குடும்ப வழக்கப்படி கங்கையில விட்டுருவாங்க. அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இப்பவும். ஆனா நான் இப்ப கண் முன்னால பார்த்தது மணிகர்ணிகால அங்க வந்து பிரேதங்கள் எரிஞ்சிட்டே இருக்கு. அதுல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளிதான் நான் நின்றுட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட அந்த துர்நாற்றமே கிடையாது. ஒரு உடம்பு இறந்து போன ஒருத்தருடைய உடம்பு எரியுதுங்கிறதே கிடையாது. அப்போ இந்த ஜன்மா, இந்த உடம்பும் புனிதமானது. உயிரை வளர்த்தேனே உடம்பை வளர்த்தேனேன்னு சொன்னாரு இல்லையா. நாம வந்து ரொம்ப பக்திக்குள்ள போயாச்சுன்னா சில பேர் இந்த உடம்பெல்லாம் திட்டுவாங்க, அதெல்லாம் கிடையாது. உடம்பு இறைவன் கொடுத்தது, இதையும் நீ ஆரோக்கியமா பாத்துக்கணும். நம்ம கடமைகள்ல இதுவும் ஒண்ணு. அதே மாதிரி இந்த காணொலி வாயிலாவே நான் சொல்ல நினைக்கிறேன், இறைவன் நமக்கு கொடுத்த ஜென்மாவை அவனா பார்த்து முடிச்சு வைக்கிற போதுதான் நம்ம போகணும். நம்ம முடிச்சுக்கிறதுக்கான அதிகாரம் நம்ம யாருக்கும் கிடையாது. நம்ம கிட்ட இல்ல. எஸ், அந்த தப்ப மட்டும் யாரும் பண்ணக்கூடாது. எதுவும் வரட்டும், என்னமும் வரட்டும், என்ன இப்போ உயிரை மாச்சிட்டா அது அப்படியே முடிஞ்சு போறது இல்ல. அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா அந்த தப்ப பண்ண மாட்டாங்க. உண்மை உண்மை. நீங்க சின்ன பசங்க நிறைய பேர் அந்த தவற செய்யறத பாக்குற போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கொஞ்ச நாள் வரைக்கும் தான் அது பெரிய பிரச்சனையா இருக்கு. அது தாண்டி வந்துட்டுன்னா அதை விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஆனா இதுக்காக நம்ம இவ்வளவு நினைச்சோம் அப்படின்ற ஒரு சரியான வார்த்தை. நீங்க அடுத்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுனா இதுல தெரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்களுடைய அந்த பெரிய ஒரு சைடு, பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் பெரும்பாலும் நமக்கு எல்லாம் தெரியும். இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்களா, உங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்கோ அது இறைவனுக்கும் உங்களுக்கும் தான் தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? அப்போ ஒருத்தர் நல்லா இருக்காங்க அப்படின்னா நல்லா இருக்கட்டும், நல்லபடியா இருக்கட்டும், மனசார நினைச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இவ்வளவு வலியோட இவங்க வந்திருக்காங்களாங்கிறத நமக்கு புரியும்ல. அப்போ நம்ம கஷ்டம் வந்து சின்னதா போகும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நமக்கு மட்டும்தான் இவ்வளவும் நடக்குதுன்னு. எல்லாருக்கும் கர்மா உண்டு, எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு, எல்லாருக்கும் வினை உண்டு. அவங்களுக்கு ஆமா, வெளியில வேணா சிரிச்சிட்டு இருப்பாங்க. எதுக்கு சொல்ல வர்றேன், அந்த தெய்வம் நமக்கு சொல்ற விஷயம் இதுதான். ஒவ்வொரு தெய்வமும் நமக்கு சொல்லக்கூடிய பாடம்ங்கிறது முதல்ல புத்தியோட வேலை செய்யுங்க. இந்த சீக்வன்ஸை யோசிச்சு பாருங்களேன். அந்த பிராமியில ஆரம்பிச்சு சண்டிகா வரைக்கும் நீங்க மறுபடியும் யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கையினுடைய அப்படியே ஒரு டிராவல அழகா காட்டும் நமக்கு. இப்போ கடைசி நிலையில அந்த நிலையில கூட வந்த வேலை முடிஞ்சுதா, ஆன்மா போகுதா, அதையும் அனுப்பி வை. அது பிரேதம் வந்து வாகனம் அப்படின்னு சொன்னா எந்த தர்மத்துல இருக்கு இப்படி ஒரு வடிவமும்
இப்படி ஒரு புதுசா இருக்கு இது. தத்துவமும் ஆமா. எந்த தர்மத்துல இருக்கு? ம். இங்க பெண் தெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப உயர்ந்தது. ம். நீங்க மற்ற உலகத்துல உள்ள மற்ற ரிலீஜியன் யாரையும் குறைச்சு நம்ம சொல்றதுக்கெல்லாம் இல்ல. எல்லாத்துலயுமே வந்து தண்ணீருக்குன்னு ஒரு தேவதை உண்டு. கிரேக்கத்துல எல்லாம் அப்படிதான் உண்டு. ம். நெருப்புக்குன்னு ஒரு தேவதை உண்டு. காற்றுக்கு ஒரு தேவதை உண்டு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி வரும் நம்மளுடையது. ஆனால் நம்ம இந்து தர்மத்துல இப்படி மைன்யூட்டா ஒண்ணுக்குள்ள ஒண்ணா ஒன்னொன்னுக்கும் உங்களுக்கு வேண்டிய வந்து இன்ஸ்டன்டா கொண்டு வந்து அருள் கொடுக்குற மாதிரியான தேவதைகள் இவ்வளவு பேர் இருக்காங்க நமக்கு. ம். அந்த தேவதைனா சும்மா வெறும் கற்பனை கிடையாது அதெல்லாம். மெய்ஞானத்துல நம்ம பெரியவங்க பார்த்தது எல்லாமே. உண்மை. அதனால அது என்னுடைய வடிவம் என்ன? இப்ப நான் சொன்னேன் பாருங்க, நான் சொன்ன டீட்டெயில்ங்கிறது ரொம்ப குறைவு. இன்னும் பெரிய அருளாளர்கள் ரொம்ப விரிவா எழுதி தான் வச்சிருக்காங்க நமக்கு. ஏன்னா அவங்க மெய்ஞானத்துல பார்த்தது. அந்த தெய்வத்தினுடைய வடிவம் எப்படி இருக்கும்? நிறம் எப்படி இருக்கும்? உயரம் எப்படி இருக்கும்? ஆடை அணிகலன்ல இருந்து, வாகனத்துல இருந்து, அவங்க கையில வச்சிருக்கிற ஆயுதங்கள்ல இருந்து, என்ன நைவேத்தியம் அவங்களுக்கு, என்ன காயத்ரி, எப்படி வழிபாடு, என்ன நேரத்துல வழிபாடு, என்ன பூ போடணும், எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு பெண் தெய்வத்துக்கும் நாம உயர்ந்த இடம் கொடுக்கிறோம். கண்டிப்பா. இது நீங்க சொல்லும்போது எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, வாழ்க்கைன்றது ஒரு இவ்வளவுதான். அதுக்குள்ள அந்த போட்டி, பொறாம, அவன பார்த்து கம்பேர் பண்ணி, ம். நமக்கு நாம இல்லைன்னு நம்ம நெனச்சுக்கிறத விட, இருக்கிறத வச்சு சந்தோஷமா ஒரு பாசிட்டிவா ஒருத்தர் கடவுள வேண்டிட்டு போணும் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. இவ்வளவு நேரம் எங்களுக்கு நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சிய நான் பார்க்கிறேன். ஏன்னா நெறைய விஷயங்கள் மேடைகள்ல சொல்ல முடியாததையெல்லாம் எனக்கு இங்க சொல்றதுக்கான சந்தர்ப்பமா இந்த நேர்காணல் அமைஞ்சது. வாராகி டிவி அன்பர்களுக்கும், உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.